Hi friends, சென்னை கோயம்பேடு டு ஆவடி வரைக்கும் தான் சென்னை மெட்ரோ அமைக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. மக்கள் கோரிக்கையை அடுத்து பட்டாபிராம் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்தில் எத்தனை கோடி ரூபாய் செலவாகும்? இந்த மெட்ரோ திட்டத்துக்கு மேம்பாலமும் ஒன்று கட்ட போகிறாங்க. மெட்ரோ ப்ளஸ் மேம்பாலம் எங்கே வருது, நிலம் கையகப்படுத்துறதுக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கோயம்பேடு டு ஆவடி வரைக்கும் தான் சென்னை மெட்ரோ அமைக்க திட்டமிட்டிருந்தாங்க. மக்களோட கோரிக்கையை அடுத்து பட்டாபிராம் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வரைக்கும் டிபிஆர் ரிப்போர்ட்டை சென்னை மெட்ரோ February 20 தமிழக அரசிடம் கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு ஆய்வு செஞ்சு அதற்கான ஒப்புதலும் இப்போ கொடுத்துட்டாங்க. இதன் திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா 9928.33 கோடி ரூபாய். 19 ரயில் நிலையங்கள் வரப்போதுங்க. புறநகரை இணைக்கும் வகையில் இந்த மெட்ரோ திட்டம் அமைஞ்சிருக்குங்க. கோயம்பேட்டிலிருந்து தொடங்கி பாடி புதுநகர், முகப்பேறு, அம்பத்தூர், திருமுல்லவாயில், ஆவடி வழியாக தான் பட்டாபிராம் அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும் இந்த வழித்தடம் அமைஞ்சிருக்கு. இது புறநகர் பகுதியை இணைக்கும் ஒரு முக்கியமான மெட்ரோ திட்டமாக இது இருக்க போதுங்க. மெட்ரோட சேர்ந்து ஒரு மேம்பாலமும் வரப்போதுங்க. ஒரு மேம்பாலம் மெட்ரோட சேர்ந்து அம்பத்தூர் எஸ்டேட், பேருந்து பனிமலை சந்திப்பு, டன்லப் இந்த இடத்துல மெட்ரோவோட சேர்ந்து ஒரு மேம்பாலமும் இணைந்து கட்ட போறாங்க. மத்திய அரசு ஒப்புதல் பெற்ற பிறகு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும். கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வரைக்கும் 19 ரயில் நிலையங்கள் வருது. என்னென்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். கோயம்பேடு, பாடி புதுநகர், பூங்கா சாலை, கோல்டன் பிளாட் ஜங்ஷன், வாவின் முதல் பிரதான சாலை, அம்பத்தூர் எஸ்டேட், அம்பத்தூர் டெலி எக்ஸ்சேஞ்ச், டன்லப், அம்பத்தூர் ஓடி, ஸ்டெட்போர்ட் மருத்துவமனை, திருமுல்லவாயில், வைஷ்ணவி நகர், முருகப்பா பாலிடெக்னிக், ஆவடி ரயில் நிலையம், கஸ்தூரிபா நகர், இந்து கல்லூரி, பட்டாபிராம் வெளிவட்ட சாலை. மொத்தம் நீளம் பார்த்தீங்கன்னா 21.76 கிலோமீட்டருங்க. திட்ட மதிப்பீடு 9928 கோடி ரூபாய். நிலம் கையகப்படுத்துதல். இந்த திட்டத்துக்காக 112.56 ஏக்கர் நிலம் தேவைப்படுதுங்க. மத்திய அரசு ஒப்புதல் கிடைச்ச பிறகு நிலம் கையகப்படுத்தல் பணி விரைவில் தொடங்கப்படுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.